அபிராமி, என்னம்மா? மாப்பிள்ள உங்ககிட்ட என்னம்மா பேசினாரு? ஒண்ணும் இல்லம்மா, அவர் குடும்பத்தை பத்தி சொன்னாரு, அவரோட ஆபீஸ் வேலையை பத்தி பேசினாரு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. அப்புறம் எதுக்கு 2 நாள் டைம் கேட்டு போனாரு? அது தெரியலம்மா. கல்யாணம் கல்யாணம் டே கல்யாணராமா. என்னம்மா? அந்த பொண்ணு உங்ககிட்ட நல்லா பேசினாலடா, நீ நல்லா அவள்கிட்ட பேசுனியா? அவகிட்ட எல்லாத்தையும் பேசுனியா? வீட்டுல போய் பேசிக்கலாம். அதுக்கு இல்லடா, சாதாரணமாவே உனக்கு சரியா பேச தெரியாது. உன்னை போய் 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வாடானா அதுல 10ல் 4 சொத்தையாதான் இருக்கும். அதான் அவகிட்ட சரியா பேசுனியா இல்லையான்னு கேட்டேன். வீட்டுல போய் பேசிக்கலாம் சொல்றேன்ல. அதுக்கு இல்லடா. பேசாம வா. என்னக்கா? வெக்கப்படுறான். ஏண்டி பேசினானா இல்லைன்னு தெரியலையடி. கொஞ்ச நேரம் புலம்பாம வரியாமா? அக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வரேன்க்கா. சரி, வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறமா கண்டிப்பா வீட்டுக்கு வா. என்ன? டேய், நான் காசு கொடுத்துடுறேன், நீ உள்ள போ. எவ்வளவுங்க ஆச்சு? 320 ரூபா ஆச்சுமா. அப்புறம் வெயிட் பண்ணதுக்கும் சேர்த்து 400 ரூபாயா கொடுங்க. காத்துக்கிட்டு இருந்ததுக்கும் சேர்த்து தானே மீட்டர் ஓடி இருக்கு. என்ன விவரம் தெரியாதவன் நினைச்சியா? இந்த 320 ரூபா இருக்கு, புடி. நான் இவ்வளவு செலவு பண்ணிட்டு போனதுக்கே பிரயோஜனம் இருக்கா இல்லங்கிறது வீட்டுக்குள்ள போனாதான் தெரியும். கிளம்பு, படி. அண்ணே, அபிராமி பாத்தியா? 2 பேரும் பேசுறீங்களா? பொண்ணு கருப்பா அதெல்லாம் விடு, உன் மனசுக்கு பிடிச்சிருக்கா? வெள்ளையா இருக்காங்களா கருப்பா இருக்காங்களா? பிடிச்சிருக்குன்னு சொன்னல இல்லையா? இல்லங்கடி, அவன்கிட்ட நைலேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னம்மா பொண்ணு ஏதாவது பேசினால எப்படி இருக்கா என்னன்னு கேட்டா உம்மனு சைலண்டா நின்னுட்டே இருக்கான். அங்க புறப்பட்டதுல இருந்தே அவன் அப்படிதாண்டி வரா. அவன் நல்லாதான் இருக்கான். டேய், அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது பேசுனியாடா? ஏமா, வீட்டுக்கு வர வரைக்கும் பொறுத்துக்க முடியாதா? கார்லயே தொந்தரவு பண்ணிட்டு வர. மீனாட்சக்கா இருக்காங்க, டிரைவர் இருக்காரு. அவங்க முன்னாடி எல்லாத்தையும் சொல்லி ஆகணுமா? ஊருக்கே தெரிஞ்சவன இந்த விஷயம். ஏதாவது சொல்ல தெரியலனா, காய்கறி வாங்க தெரியுமா, கத்திரிக்காய் வாங்க தெரியுமா, நீ என்ன போட்டு தொல்லை பண்ணிட்டு இருப்ப. டேய், கோச்சுக்காதடா, என் தவிப்பு எனக்கு. டேய் டேய் டேய், அந்த பொண்ணு நகை தரேன்னு ஏதாவது சொன்னாளா? நீ ஏதாவது பேசுனி அதை பத்தி? பேசுன, ஆனா அவ அதை பத்தி எதுவுமே சொல்லல. சொல்லலையா? சொல்லலைன்னா என்ன? அவளுக்கு தான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டால. அப்படின்னா அவ அதுக்கு ஒத்துக்கிட்டான்னு அர்த்தம். நாமெல்லாம் அப்படி நினைச்சிட்டா எப்படிமா? அவ என்னதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலே தவிர அவ நம்ம கண்டிஷனை பத்தி எதுவுமே பேசலாமா? நீ தாண்டா தெளிவா பேசிருக்க மாட்ட. இங்கே அவகிட்ட எப்படி பேசுறதுன்னு குழப்பத்துல இருந்த. அதே குழப்பத்தோட போய் அவகிட்ட பேசிருப்ப. நீ என்னத்த பேசலையோ அவ என்னத்த புரிஞ்சுக்கிட்டாளோ. போய் பேசுறத பேசாம அப்படி என்ன தாண்டா பேசிட்டு இருந்தீங்க அவ்வளவு நேரம்? ஏமா, கொஞ்ச நேரம் புலம்பதை நிறுத்துறியா? இது பெரிய நாய்க்கோட வாழ்க்கை பிரச்சனை எனக்கு தெரியாதா? சொல்ல வேண்டியதெல்லாம் நான் தெளிவா சொல்லிட்டேன். அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கத்தான்
2 நாள் டைம் கேட்டேன். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசியிருந்திருக்க வேண்டாம். இந்த 2 நாள் அவளை எங்க போய் பாப்ப, எப்படி பேசுவ? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. எங்கே போய் பார்க்கறது, எப்படி பேசுறதுன்னு. ஆனால் பார்த்து தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். பார்ப்போம். அபிராமி, என்னப்பா கூப்பிட்டா நானே வந்திருப்பேன்ல. இல்லம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னப்பா? அபிராமி, இப்போதைக்கு நீ கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த. எங்களோட வற்புறுத்தலுக்காக நீ சம்மதிச்ச. என்னடா இது, அப்பா இன்ஜினியர் டாக்டர் மாப்பிள்ளையா பாக்குறேன்னு சொன்னவரு ஒரு சூப்பர்வைசர் மாப்பிள்ளையா பாத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறியாமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இத பாருமா, நம்ம குடும்ப சூழ்நிலைய மனசுல வச்சுக்கிட்டு நீ மாப்பிள்ளைய ஓகேன்னு சொல்லக்கூடாது. உனக்கு முழு மனசோட பிடிச்சிருந்தா மட்டும் ஓகேன்னு சொல்லுமா. சொல்லு அபிராமி. இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போன மாப்பிளைய உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிக்கலன்னா சொல்லிடு, வேற வேற மாப்பிள்ளைய பாப்போம். அப்படி இல்லப்பா. இது உன் கல்யாண விஷயமா? அங்க போய் கடைசி வரைக்கும் வாழ போறது நீதானே. என்னம்மா இப்படி சொல்றீங்க? எனக்கு எந்த வயசுல என்னென்ன தேவைன்னு நீங்க தானே பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தீங்க. அது எல்லாமே எனக்கு சரியா தான் இருந்தது. இப்போ கல்யாண விஷயத்திலையும் நீங்களே ஒரு நல்ல முடிவெடுங்கப்பா. என் முடிவு என்னம்மா? என்ன கேட்டா எனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குமா. ரொம்ப தன்மையா வேற இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த குடும்பம். அப்படி இருக்கிறவங்களாலதான் இன்னொருத்தர் மனசை புரிஞ்சு நடந்துக்க முடியும். அந்த வீட்டுக்கு நீ போனா நீ சந்தோஷமா இருக்க முடியுமா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்போ எனக்கும் சம்மதம் தான்ப்பா. சந்தோஷமா, சந்தோஷம். மகா, மாப்பிள்ளையோட ஆபீஸ் என்ன ஏது எல்லாத்தையும் கேட்டு விசாரிச்சு வச்சிருக்கேன். மாப்பிள்ளை இல்லாத சமயமா போய் அங்க விசாரிச்சோம்னா நம்ம வேலையெல்லாம் நம்ம ஆரம்பிச்சிடலாம். சரிங்க. அப்பா, என்னம்மா? அதுக்கு அவசியமே இல்லப்பா. ஏன் இப்படி சொல்ற? அவர் நல்லவர் தானே எனக்கே தெரியும். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நான் அவரை இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கேன். எனக்கும் அவருக்கும் நேரடியா பழக்கம் இல்ல, ஆனா அவரை பத்தி எனக்கு தெரியும். என்னம்மா சொல்ற? என் ஃப்ரெண்டுக்கு மாப்பிள்ளை பார்க்க குன்னக்குடி கோவில் போயிருந்தப்போ ஒரு மாப்பிள்ளை வந்தாருன்னு சொன்னேன்ல. ஞாபகம் இருக்கு. அந்த மாப்பிள்ளை கூட ரொம்ப நல்லவரு. தன் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளைய பாப்பேன்னு சொன்னாரு. அப்புறம் ஏதோ பிட்ஸ் வந்து விழுந்தவரை ஓடி போய் காப்பாத்தினாருன்னு சொன்னியே, அவர் தானேம்மா? ஆமாப்பா, அது வேற யாரும் இல்ல, என்ன இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போன மாப்பிள்ளதான். அப்படியா? ஆமாப்பா. அபிராமி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவமா, ரொம்ப கொடுத்து வச்சவ. அன்னைக்கு நீ அந்த மாப்பிள்ளைய பத்தி சொன்ன போது அதே மாதிரி ஒரு மாப்பிள்ளைய நான் கொண்டு வரேன்னு உங்ககிட்ட சொன்னேன். ஆனா கடவுளோட கருணையை பாத்தியா? அவரே உனக்கு மாப்பிள்ளையா வந்திருக்காரு. இது தம்மா தெய்வ செயல்னு சொல்லுவாங்க. இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்குமா. மாப்பிள்ளை நல்லவர்னு தெரிஞ்சு போச்சு.
உனக்கும் பிடிச்சிருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன, கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? இது பாருமா, மாப்பிள்ள 2 நாள் டைம் கேட்டிருக்காருன்னு நினைக்காத. அத நான் பாத்துக்கிறேன். கல்யாண ராமன் தான் உனக்கு மாப்பிள்ள. நீ நிம்மதியா தூங்குமா? அபிராமி, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா, ரொம்ப அதிர்ஷ்டசாலி. வா. ஏன்பா கல்யாண ராமா, அண்ணே. என்ன எங்க நிக்கிற? வண்டி ஒரு சின்ன பிரச்சனைண்ணே. உன் வண்டியை பத்தி தான் ஊருக்கே தெரியுமே. சரி பண்ணிட்டு கிளம்பு. போடா லூசு. ஹலோ பாஸ், ஹலோ. உங்களை பார்த்தா உள்ள கம்ப்யூட்டர் கிளாஸ் படிக்கிற மாதிரி தெரியுது. ஆமா சார். உள்ள அபிராமின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, கூப்பிட முடியுமா? நீங்க? இல்ல, எனக்கு அவங்களை நல்லா தெரியும், கொஞ்சம் கூப்பிடுங்களேன். சரிங்க சார், அவங்ககிட்ட சொல்றேன். அபிராமி அக்கா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு? தெரியலக்கா, உங்களை அவரு தெரியும்னு சொன்னாரு. என்ன தெரியும்னு சொன்னாரா? ஆமாக்கா. ஆம், சரி, இப்ப அவர் எங்க இருக்காரு? வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காருக்கா. வாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? உங்க கூட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. இங்க வேண்டாம், என் கூட கொஞ்சம் வெளியே வர முடியுமா? என்னங்க ப்ளீஸ். எதுக்கு? அது வந்து சரி, நான் என் சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏங்க, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா 2 பேரும் என் வண்டியிலே போலாமா? இல்ல, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். நேரம் பார்த்து கவுக்குது. வரும்போது நல்லா தாங்க இருந்துச்சு. நிறுத்தி வச்ச இடத்துல எவனோ நோண்டிட்டான் போல இருக்கு. நம்ம ஆளுங்க கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாதுங்க. சும்மா நிறுத்திருக்க வண்டி எப்படி நோண்டி இருக்கான் பாத்தீங்களா? இப்போ நீங்க இந்த வண்டியை பத்தி என்ன நினைப்பீங்க? ஓட்ட வண்டி தான் நினைப்பீங்க. நினைக்க மாட்டீங்க. இப்ப ஸ்டார்ட் ஆயிடும்.
லேட் பிக்கப் தான். ஆனா பிக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல எந்த வண்டியும் நிக்க முடியாது, பாத்துக்குங்க. ஸ்டார்ட் ஆயிடுறா, ஸ்டார்ட் ஆயிடு. டென்ஷன் ஆகாம ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் ஆயிடும். போலாமாங்க? ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. ஆமாங்க, கண்டிப்பா பேசிதான் ஆகணும். ஆனா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அதான் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல, பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல, நான் உங்களை பொண்ணு பார்க்க வந்தப்ப 2 நாள் டைம் கேட்டது உங்க முடிவை தெரிஞ்சுக்கணும்னு தான். அதான் எல்லாரும் முன்னாடியும் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேனே. நீங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க, அதுல எனக்கு சந்தோஷம்தான். நான் உங்ககிட்ட சொன்ன அந்த விஷயத்தை பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. அதனால தான் என்னால ஒரு முடிவுக்கு வர முடியாம இருக்கேன். நான் நகையை தர மாட்டேன்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன வேண்டான்னு போயிடுவீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. என் சூழ்நிலையை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு இப்ப உடனடியாக கல்யாணம் பண்ணணுன்ற அவசியமோ அவசரமோ கிடையாது. என் தங்கச்சி எப்படியாவது கரை சேர்த்தாகணும். நீங்க பாட்டுக்கு என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நகையை தரமாட்டேன்னு சொல்லிட்டா என் தங்கச்சி பெரிய நாய்க்கோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். அது மட்டும் இல்லை, 26 வயசுல ஒரு தங்கச்சி வீட்டில் வச்சுக்கிட்டு இவன் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறான் பாருன்னு இந்த ஊர் உலகம் தப்பாக பேச ஆரம்பிச்சிடும். எப்படியாவது என் தங்கச்சி கழுத்தில் தாலி ஏறணுன்றதுக்காக தான் எங்கள் அம்மா இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இது கொஞ்சம் பேராசை தான் எனக்கு தெரியுது. எந்த பொண்ணும் இதுக்கு ஒத்துக்க மாட்டான்னு என் மனசுக்கு தெரியுது. இருந்தாலும் எங்களுக்கு வேற வழி இல்லைங்க. அதான் என் கண்டிஷன் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களான்னு எனக்கு தெரியணும். அப்போ தான் என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியும்.